மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு அலுவலக படிவங்களின் தேவை மற்றும் படிவங்களின் நன்மைகள். அலுவலக படிவங்களின் தேவை மற்றும் அவற்றின் நன்மைகள். பாருமா, இப்போ படிவங்கள் அவசியம்தானா அப்படிங்கிற ஒரு கருத்து. படிவங்கள் அவசியமாக அவசியம் இல்லையா கேட்டேன்னா, ஒருவேளை உனக்கு அவசியம் இல்லைன்னு நீ சொல்லுவேன். மற்றபடி இப்போ நம்ம ஸ்கூல் ஆஃபீஸ் எடுத்துக்க, கட்டாயம் படிவம் அவசியம். ஃபார்ம் இல்லாமல் உன்கிட்ட எந்த தகவலும் சரியான முறையில் விரிவாக நாங்கள் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள இயலாது. அதுபோல் தான் வர்த்தக நிறுவனங்களும் அந்த ஃபார்மில் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் போது எழுத்து மூலமாக நம்ம எவ்வாறு கடிதங்கள் கொடுக்குறோமோ அது எவ்வளவு பிற்கால எதிர்கால பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு உதவுதோ அதுபோல் தான் அந்த ஃபார்ம் வாங்குறதும் பல்வேறு தகவல்களை நம்ம சேகரித்து வைத்து குறிப்பிட்ட காலத்தில் நகல் எடுக்கிறதுக்கு அதை குறித்த பல்வேறு பயன்பாடுகளுக்காக படிவங்கள் அவசியம். அதுதான் படிவங்களுடைய தேவை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த படிவங்களுடைய தேவை அப்படின்னு சொல்லும்போது பாருமா, இதில் உனக்கு பொதுவாக நம்மளுடைய பயன்பாட்டிற்காக உருவாக்கப்படும் அல்லது எழுதப்படக்கூடிய தரவு தான் படிவம். படிவங்கள் நம்ம இப்போ பார்த்து சொன்னோன்னா 11th அப்ளிகேஷன் ஃபார்ம் நிரப்புறோம். இது மாணவராகிய உன்னுடைய தகவல்கள் எங்களுக்கு அவசியம். இந்த பயன்பாடு அட்மிஷன் போடுறதுக்காக அவசியம். எனவே பயன்பாட்டிற்காக உருவாக்கப்படும் எழுதப்பட்ட தரவுகளாகும் சொல்கிறோம். இது எதற்கான நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் பயன்பாட்டிற்காக இது என்ன செய்யணும்னா சேகரித்து வைக்கப்படுகிறது அல்லது பாதுகாத்து வைக்கப்படுவதற்காக படிவங்கள் அவசியம். இந்த படிவங்களுடைய தேவை நமக்கு கட்டாயம் அவசியங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுறோம். ஏன் பயன்பாட்டிற்காக நம்ம அவ்வப்பொழுது இப்போ ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து உனக்கு பணத்தை வாங்குறதுக்கு உன்கிட்ட நிரப்பி வாங்குறாங்க இல்லையா. அட்மிஷன் ஃபார்ம் உன்னை குறித்து முழுவான விவரங்கள் பள்ளிக்கு தேவை வாங்குகிறோம். எனவே பயன்பாட்டிற்காக அந்த தகவல்கள் உருவாக்கப்பட்டு அல்லது எழுதப்பட்ட தரவுகளாகும். இது நிகழ்காலம் மற்றும் எதிர்கால தகவல்களை நமக்கு என்ன சொன்னால் பாதுகாத்து வைப்பதற்காக நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த படிவங்களுடைய தேவைக்கு ஏற்றாற்படி நம்ம எதற்காக அப்படின்னு சொல்லி உன்னுடைய 3 பாயிண்ட்டை உன்னுடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 58. தகவல்களை சேகரித்தல் மற்றும் பகிர்தல். தகவல்களை சேகரித்தல் மற்றும் பதிதல் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கேன். இப்போ பாருமா, இந்த தகவல்களை சேகரித்தல் மற்றும் பகிர்தல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லப்படும் அப்படின்னு சொல்லும்போது தேவையான குறிப்பிட்ட தகவல்கள் என்ன செய்யப்போனா எழுதுவதற்காக இடம் தரப்பட்டு உன்கிட்ட எல்லா தகவல்களையும் உள்ளீடுகளாக நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த தகவல்கள் பல்வேறு பணிக்காக நமக்கு என்ன செய்யப்போனா சேகரித்து வைக்கப்படுது. வெவ்வேறு பணிக்காக அவை என்ன செய்யப்போனா பணிகளை செய்வதற்கு பகிர்ந்து கொள்ளலாம். சேகரித்தல் மற்றும் பகிர்தல் குறிப்பிட்ட காலவரை நம்ம சேர்த்து வைக்கிறனால உன்னுடைய முழு தகவல் உன்னுடைய முழு விவரங்களும் கொடுக்கப்பட்டு அவை பல்வேறு பணிகளை செய்வதற்கும் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன தகவல்கள். இப்போ ஒன்றை குறித்த டீட்டெயில் மட்டும் அல்ல. இப்போ பார்த்தேன்னு சொன்னால் அலுவலகத்தில் கொள்முதல் செய்கிறதுக்காண்டி ஒருத்தங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆர்டரையே அவங்க விற்பனை படிவமாக மாற்றிடலாம். புரியுதா உனக்கு? கொள்முதல் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை தான் கொடுக்க போகிறோம். எனவே அவர் அந்த கொள்முதல் படிவத்தை விற்பனை படிவமாக மாற்றிக்கொள்ள இயலும். சேகரித்து வைத்தல் மற்றும் பகிர்தல். அடுத்து குறித்த இடம் தரப்படுகிறன்னு கொடுத்துருக்கோம். இந்த குறித்த இடம்னு சொல்லும்போது எதிர்காலத்தில் நமக்கு தேவைப்படும் இல்லையா. அப்போ எந்தெந்த தகவல் என்னென்ன எதிர்காலத்திற்கு தேவைப்படும் என்பதனை நம்ம என்ன சொன்னால் தகவல் கூறுக்கும் என்னதுன்னா தேவையான குறித்த இடம் தரப்பட்டு. இப்போ பாரு, நம்ம எடுத்துக்க செல்ஃபோனில் ஒரு குறிப்பிட்ட ஆப் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒன்று நான் ஜூம் ஆப்பில் மீட் பண்ணுறேன் அப்படின்னா ஜூம் ஆப் நான் டவுன்லோட் பண்ணால் தான் அதில் ஒன்றை குறித்த முழு விவரங்களை நான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும், உன்னோட கலந்துரையாட முடியும். கூகுள் எடுத்துக்க, கூகுளில் அல்லது யூடியூப் எடுத்துக்க என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடு வச்சுருக்கிறது போல் ஒவ்வொரு அலுவலகத்தினுடைய பணியாளர்களோ அல்லது பல்வேறு விதமான படிவங்களோ ஒவ்வொரு குறிப்பிட்ட இடம் தரப்பட்டு தகவல்கள் உள்ளீடு செய்து அவை என்ன செய்யப்படணும் குறிப்பிட்ட எதிர்காலத்தில் பயன்படுத்துவதற்காக நமக்கு குறித்த இடம் தரப்படுகிறது. ஒரு லொக்கேஷன் இந்த படிவங்கள் எல்லாம் இப்போ சப்போஸ் நம்ம அந்த ஃபார்ம் எல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு அதை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுருக்கோன்னா ஒவ்வொரு ஃபார்ம் என்னென்ன இடத்துல வைக்கணும், என்னென்ன பல்வேறு வண்ணங்களில் கூட எங்களை இப்போ ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் க்ரீனில், அட்மிஷன் ஃபார்ம் ஒயிட்டில் இப்படி வச்சுட்டு வேறுபடுத்தி கூட நம்ம வைக்க முடியும். இப்போ அடுத்து பாரு, மறு நகல் எடுத்தலை நீக்குதல். இப்போ பாரு, நம்ம
காப்பி எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. கம்ப்யூட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அலுவலக படிவங்கள் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கும்போது நமக்கு என்ன தேவையில்லைன்னா அடிக்கடி நகல் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நேரம் பணம்லாம் நமக்கு என்ன செய்யும், மிச்சப்படுகிறது, சேமிக்கப்படுகிறதுன்னு சொல்லிடலாம். அடுத்து பதிவேடுகளை அடையாளம் காணுதல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். பதிவேடுகளை அடையாளம் காணுதல் அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன், பதிவேடுகள் அப்படின்னு சொல்லும்போது எது அப்ளிகேஷன் ஃபார்ம், எது ஸ்காலர்ஷிப் ஃபார்ம்னு கண்டுபிடிக்கிற மாதிரி எது கொள்முதல் படிவம், எது விற்பனை படிவம்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அடுத்தால கோப்பிடுதலை நமக்கு எளிமையாக்க முடியும். இப்போ பாரு, எல்லாரும் ஃபார்ம் நிரப்பி கொண்டு வரும்போது ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு ஃபைல் போட்டு நம்ம பண்ணணும். ஆனால் கம்ப்யூட்டர்லலாம் இருக்கும் பொழுது அந்த கோப்பிடுதல் பணி அவசியமே இல்லை. அடுத்தால எதிர்காலத்தில் நம்ம குறிப்பெடுக்கிறதுக்கும் அலுவலக படிவங்கள் நமக்கு என்ன செய்யணும், உதவியாக இருக்கிறது. மாணவிகளே, அலுவலக படிவங்களுடைய தேவை பயன்பாட்டிற்காக உருவாக்கப்படக்கூடிய தரவு நிகழ்வுகளை நம்ம வச்சுக்கிறோம். அது குறிப்பிட்ட காலம் வரை என்ன செய்கிறோம், பாதுகாத்து வைக்கிறோம். அந்த படிவங்கள் சில நோக்கங்களுக்காக அவை என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் நிறைவேற்றப்படுகிறதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். தகவலை சேகரித்தல் மற்றும் பகிர்தல், குறித்த இடம் தரப்படுகிறது, மறுநகல் எடுத்தலை நீக்குகிறது, பதிவேடுகளை அடையாளம் காண்பதற்காக தான் படிவங்களின் தேவை. இப்போ இந்த படிவங்களின் நன்மைகளை குறித்து பாருமா. ஃபஸ்ட்டு பாயிண்ட், படிவங்கள் நன்மைகள். பொதுவாக அலுவலக முறைகள் அல்லது முறைமைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். முறைகள் அல்லது நடைமுறைகள்னாலும் ஒன்று தான். அலுவலக முறைகள் மற்றும் நடைமுறைகளை எளிதாக்குகிறதுன்னு கொடுத்துருக்கோம். நடைமுறைகளை எளிதாக்குகிறது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்டில் பாரு, செலவை குறைக்கிறது, எழுத்து வேலை குறைக்கப்படுகிறது. இந்த எழுத்து வேலையும் செலவுலாம், எழுத்து வேலை குறைக்கிறதுனாலே பணியாளர்களுக்கு அதிக அளவு நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நேரங்கள் கிடைக்கும். எனவே அவர்களுடைய முழு திறமையும் நமக்கு என்ன செய்யணும்னா பயன்படுத்தி கொள்ள முடியும். ஃபஸ்ட்டில் அலுவலக முறைமைகள் அல்லது நடைமுறைகளை நமக்கு என்ன செய்யணும்னா எளிதாக்கப்படுகிறது. அலுவலக முறைகள் மற்றும் நடைமுறைகள் எளிதாக்கப்படுகிறது. அலுவலக நடைமுறைகளுடைய செலவு குறைக்கப்படுகிறது, எழுத்து வேலை குறைக்கப்படுது. இதனால் பணியாளர்களுடைய திறமை நமக்கு என்ன செய்யணும், அதிகரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். 3வது பாயிண்ட்டை பாரு. அலுவலக படிவங்கள் வேலையை விரும்பத்தக்கதாக சரி செய்வதற்காக அதாவது விரும்பத்தக்க மாற்றங்களை சரி செய்ய அலுவலக படிவங்கள் வேலையை விரும்பத்தக்க மாற்றமாக, அதாவது விரும்பத்தக்கது வரை அவங்க மாற்றி செய்வதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிடலாம். 4வதாக தகவல் பெறுதல் மற்றும் சேகரித்தல். தகவல் பெறுதல், சேகரித்தல் மற்றும் பதிவு செய்தல். தகவல் பெறுதல், சேகரித்தல், பதிவு செய்தல் மற்றும் பரிமாற்றம் செய்தல் போன்றவற்றிற்காக நமக்கு என்ன சொன்னால் பயன்பாடு அளிக்கிறது. நடைமுறையை எளிதாக்குகிறது, செலவை குறைக்கிறது, எழுத்து வேலையை குறைக்கிறது. அதனால் பணியாளருடைய திறமை வெளிப்படுத்த முடிகிறது. அடுத்தால என்ன சொல்லலாம்னு சொன்னால் வேலையை விரும்பத்தக்கதவாறு என்ன சொல்லலாம் மாற்றம் செய்ய அல்லது சரி செய்ய பயன்படுகிறது. இருக்கிற தகவலை பெறுகிறோம், சேகரிக்கிறோம், பதிவு செய்கிறோம், பரிமாற்றம் செய்கிறோம். இதற்காக அலுவலக படிவங்கள் அவசியம். மாணவிகளை, அலுவலக படிவங்கள் தேவைகள் பற்றி பார்த்தோம். தகவலை சேகரித்தல் மற்றும் பகிர்தல், குறித்த இடம் தரப்படும். மறுநகல் எடுக்கிறதற்காக நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் மறுநகல் எடுத்தலை நீக்கிறது. மீண்டும் மீண்டும் நகல் காப்பி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து பதிவேடுகளை அடையாளம் காணப்படுன்னு சொன்னோம். நன்மைகள் சொல்லும்போது நடைமுறைகளை எளிதாக்கிறது, செலவு குறைக்கிறது, எழுத்து வேலை குறைக்கப்படுது. இதனால் பணியாளனுடைய திறமை நினைச்சது அதிகரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வேலையில் ஏதேனும் விரும்பத்தக்க மாற்றம் சரி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. தகவல் பெறுதல் மற்றும் சேகரித்தல், பதிவு செய்தல், செயல்படுத்தல், பரிமாற்றம் செய்தல் போன்ற காரியங்களை நமக்கு செய்வதற்காக நமக்கு என்ன செய்யப்படுதுன்னா அலுவலக படிவங்கள் நன்மை அளிக்கின்றன. மாணவிகளே, முக்கியமான கொஸ்டின், இந்த படிவங்கள் பாடத்தில் எந்த கொஸ்டினுமே நீ ஒமிட் பண்ணாதம்மா.